Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSIR நெட் கேட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து CSIR நெட் கேட் இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் பாஸ் ஆனாலும் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல அப்படினு நிறைய பேர் சொல்றாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அதுக்கு என்ன மேடம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, CSIR நெட் பாஸ் பண்ணிட்டு திரும்பியும் பிரைவேட் காலேஜ்ல எதனா வர்க் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னால CSIR நெட்டுக்கு பின்னால என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி எல்லாம் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால யார் யார் இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜி ஜாயின் பண்ண உடனேயிலிருந்தே CSIR நெட் எழுதலாம். பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களே CSIR நெட்டு எழுதலாம். நீங்க வந்து CSIR நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக எழுதுனீங்கன்னா அது லைஃப் லாங் வேலிடிட்டி உண்டு. இல்லை நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்காக எழுதுனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. அது கூட நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும் போது எழுதிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக எழுதணும்னா லைஃப் லாங் வேலிடிட்டி இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக JRF எழுதணும்னா அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து எப்போனாலும் நம்ம அதை என்ன செய்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். JRFனா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். JRF கிளியர் பண்ணீங்கன்னா 35,000 ஸ்டைஃபண்ட் வருஷம் 5 வருடங்களுக்கு கொடுப்பாங்க. கேட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கேட் வந்து நீங்க யூஜி ஃபைனல் இயர் படிக்கும் போது இருந்தே கேட் எழுதலாம். அதுல பிஜி வித் பிஹெச்டி ஜாயின் பண்ணிக்கலாம், எம்டெக் வித் பிஹெச்டி அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பிஜி படிக்கும் போது எழுதுனீங்க அப்படின்னா நீங்க வந்து பிஹெச்டி மட்டும் IIT NIT மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல கேட்லயும் அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டைஃபண்டு கிடைக்கும். அது இதுல கேட்ல வந்து நீங்க ஃபைனல் இயர் படிக்கும் போதே எழுதினா கூட உங்களுக்கு இது 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். அந்த 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணா போதும். அதனால நம்மளுக்கு கேட் எப்போ எழுதி கிளியர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. CSIR நெட்டை விட கேட் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். இப்போ எழுதி பார்த்தா தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்படி தோணுது, கேட் வந்து சம்பாத் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இதில் என்னென்னா CSIR நெட்டு கேட்டு ரெண்டுக்குமே காம்படிஷன் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்கும். இப்போ இதுக்கு பின்னால் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு JRF கிளியர் பண்ணிங்கன்னா 35,000 ஸ்டைஃபண்ட் 5 வருஷத்துக்கு கிடைக்கும். பிஹெச்டி நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பிஹெச்டி பண்ண முடியும். பிஹெச்டி பண்ணி முடிச்சுட்டு JRF எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கணும் அல்லது ப்ரைவேட் ஜாபுக்கு தானே போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரைவேட் ஜாபுக்கே நீங்கள் போனால் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே ப்ரைவேட் ஜாப்ல தான் போகிறாங்க. என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ப்ரைவேட் ஜாப்ல போகிறது அவங்க வாங்கக்கூடிய சேலரியை பார்த்து இன்னைக்கு மாப்பிள்ளை தேடுற இடத்துல கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் பெட்டர், நல்ல சம்பளமாக இருக்கும், கவர்மெண்ட் ஜாபை விட பெட்டர் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். அதே நிலைமை தான் நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ல வேலைக்கு போனால் கூட அந்த லெவலில் உங்களுடைய சேலரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லலாம் யூஜிசி பே விட அதிகமாக கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. யூஜிசிக்கு பேக்கு ஈக்குவலாக சேலரி கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் அப்ராடு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். CSIR நெட் JRFோட நீங்கள் PhD முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறீங்க. நல்ல எஃபர்ட்டோட இருந்தோம்னா ப்ரைவேட் ஜாப்ல இருந்தா கூட அந்த சேஃப்டியில நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா இருந்தோம், நம்ம வந்து ஒரு சின்சியாரிட்டி இல்லாம இருந்தோம் அப்படின்னா தான் ப்ரைவேட் ஜாப்ல ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம ப்ரைவேட் ஜாப்ல கூட நல்லா ஷைன் பண்ண முடியும். சாதாரண 10,000 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடியது யூஜிசி பேயை விட ஜாஸ்தியா கொடுக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. நல்லா உங்களுக்கே தெரிஞ்ச, இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்லலை. உங்களுக்கே தெரியும் நல்ல பாப்புலர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் நல்ல பே கொடுத்துட்டு இருக்காங்க. அது JRF கிளியர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. சில இன்ஸ்டியூட்ல சில யூனிவர்சிட்டிஸ்லாம்
ஜேஆர்எஃப்ல பிஹெச்டி பண்ணவங்கள மட்டும்தான் எடுப்போம், ஐஐடியில படிச்சவங்கள மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்காங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட் கிளியர் பண்ணிட்டு அல்லது கேட் கிளியர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு பிறகு திரும்ப வேலை தேடி அலைய வேண்டியது தானே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. வேலை உங்களை தேடி வரும். அந்த மாதிரி ரெப்யூட்டட் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த சேலரியில அதெல்லாம் அதை விட அதிகமான சேலரியிலேயே உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனா என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நான் இருக்கக்கூடிய கிராமத்தை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன், நான் இருக்கக்கூடிய சொந்த ஊரை விட்டு வெளியே வரவே மாட்டேன் அப்படிங்கிறத விட்டு ஐஐடியும் என்ஐடியும் வந்து நம்மளுக்கு சிட்டிஸ்ல தான் இருக்கு. நம்ம அங்க போகும்போதே அதுக்கான அவுட்லெட் அதுக்கான இதில் எக்ஸ்போஷர் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், பெரிதினும் பெரிதுகள்னு சொல்றேன். நான் வந்து டிஆர்பி எழுதுறது தப்புன்னு சொல்லலை. டிஆர்பி எழுதுறீங்க 2022 எழுதுறீங்க, அடுத்து 2024 வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இந்நேரம் வரைக்கும் வரல, எப்போ வரும் அப்படின்னு தெரியல. டிஆர்பியில் 50,000 பேர் ஒரே நேரத்தில் காம்படிட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் 2 டிஜிட்ல வேக்கன்சி இருக்குது, சில நேரங்களில் சில 100 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இந்த மாதிரியெல்லான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நாம் ஏன் அடுத்தது இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வந்து ப்ரைவேட் ஜாப் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அது நம்ம வந்து நீங்கள் 10,000 சம்பளத்துக்கு 8,000 சம்பளத்துக்கு இப்போ வேலைக்கு போனீங்கன்னா சேஃப்டி கிடையாது, அது நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்லக்கூடியது ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுங்க, பிஹெச்டி பண்ணுங்க, நல்ல பெரிய பெரிய இடத்துல போய் ஜாபுக்கு நீங்கள் பிளேஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிளேஸ் ஆயிருவீங்க. பிளேஸ் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் ஃபினான்ஷியலாகவும் ப்ராப்ளம் இருக்காது, சேஃப்டி சைட்லையும் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது நான் சொல்லக்கூடியது. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கீங்க, நீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு அர்பன்ல இருக்கீங்க, அதை விட்டு வெளியே போக மாட்டீங்க அப்படின்னா நீங்க டிஆர்பி தான் எழுதி ஆகணும். நான் சொல்லக்கூடியது நல்ல சிட்டிக்கு போங்க, எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டு ஐஐடியில போய் பிஹெச்டி பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். அதுக்கான எக்ஸ்போஷர் வந்து நீங்க நினைக்கக்கூடிய அளவை விட மிக மிக பெரிய அளவுல இருக்கும். அந்த எக்ஸ்போஷர் வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்கும். நாளைக்கு இஸ்ரோல பிளேஸ் ஆனா கூட வேண்டாம்னா இருக்கு உங்களுக்கு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. கேட்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கான்ட்ராக்ட் பேஸ்ல போஸ்டிங் அதெல்லாம் சான்ஸ் இருக்கு. கேட் கிளியர் பண்ணா அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. நீங்க இதுக்குள்ள வந்து இந்த எக்ஸாம் எழுதி அது ரிலேட்டடா உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது எல்லாமே பிடிபட ஆரம்பிக்கும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃபோட கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட் ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணாதான் நாம் என்ன செய்ய முடியும், இதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட்டோ கேட்டோ கிளியர் பண்ணதுக்கு பிறகும் லைஃப் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி கிடையாது, சரிதானா? இதில் சிஎஸ்ஐஆர் நெட்டு கேட் ரெண்டுத்துக்குமே ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பாருங்கள், அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். ஐஐடி ஜாமுக்கான கிளாஸஸ் இருக்குது, டிஆர்பி எல்லா டிஆர்பிக்கான கிளாஸஸும் இருக்குது. எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால நான் சொல்லக்கூடியது உலகத்தை இன்னும் விரிவுபடுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான். யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன். இது தி யங்ஸ்டர்ஸ் மீன்ஸ் பிலோ 33 இயர்ஸ், பிலோ 32 இயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லக்கூடியது. அப்படி பார்த்தீங்கன்னா தான், அதாவது இதை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளுடைய உலகம் விரிவடையும் போது தான் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிறைய லேக்ஸ் கணக்கில் பிஜி மேத்ஸ் முடிச்சிச்சு டிஆர்பி தான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இன்னொரு சைடாகவும் யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறேன். நான் சொல்லக்கூடியது திரும்பவும் அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை நான் டிஆர்பி எதை எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா,
யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். இதுனா இம்மீடியட்டாக நான் என்ன சொல்கிறேன், இது நல்லது தான். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டிஆர்பி தான் எழுதணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுடைய நாலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட பல மடங்கு அதிகமாக விரிவடைஞ்சிருக்கும் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணும்போது. அதுக்கு பிறகு நீங்கள் டிஆர்பி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எழுதும்போது ஈஸியாக கிளியர் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால் கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க.